உங்க வழிகள் கர்த்தருக்கு மட்டும் பிரியமா இருக்கட்டும். நீங்க ஆண்டவரோட நடைங்க. நமக்கு விரோதமாய் ஒரு படையெடுத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா அந்த வாழ்ப்பாறையில இருந்த ஊழியர் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அவன் கொட்ட கொட்ட வளருவான், வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்தவனேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் உலகத்தில் உள்ளவங்க பார்த்தா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். விசுவாசிய டிஸ்டர்ப் பண்ணாதே, நல்ல ஊழியக்காரனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க எவ்வளவு நம்மளை கீழ்த்தரமா யோசிக்கிறாங்களோ, எவ்வளவு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ, அவ்வளவு தூரம் நம்மை வளர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யாரையும் நீங்க குறை சொல்லிட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருப்பீங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு அர்த்தம். வேலை இல்லாதவங்களுக்கு தான் அது. சிலருக்கு வேலையே இருக்காது, எந்த வேலையும் இருக்காது. இன்னொருத்தரை பேசுறது தான் வேலையா இருக்கும், இன்னொருத்தரை எழுதுறது தான் வேலையா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் இல்ல? அந்த டைமை வேஸ்ட் பண்றதுக்கு, அந்த டைம்ல உட்கார்ந்து அடுத்தவனை இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையை செஞ்சு முன்னேறலாம் இல்ல? என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா யாரை குறை சொல்றாங்களோ அவங்க கேட்கல, அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு வளர்ச்சியே இருக்காது. குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த லெவலுக்கு இருந்துட்டு ஒருத்தருக்கு நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த லெவலுக்கு உயர்ந்து அந்த லெவலுக்கு வளர்ந்ததுக்கு பிற்பாடு ஒருத்தர் தப்பு பண்ணும்போது கூட பார்த்து இல்லைன்னு அவங்கள பார்த்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், அது தவறல்ல அந்த அளவுக்கு. ஆனா அந்த அளவுக்கு வளர்ந்தவங்க யாருமே அப்படி செய்யவே மாட்டாங்க. அவங்க பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வளர்ந்துருக்காங்க, அதனாலதான் அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க யாரும் அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, எப்பவுமே உங்களை நீங்க பாருங்க, உங்க ஃபேமிலியை நீங்க பாருங்க, உங்க எதிர்காலத்தை நீங்க பாருங்க. இன்னொருத்தரை பார்த்து குறை சொல்லி, இன்னொருத்தரை பார்த்து பேசி, கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள போவது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த வேலை ஏன் வேலை. கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அந்த வேலை ஏன் வேலை இல்லை.